ஹல்லேலூயா. நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதிகளின் பாத்திரனே, துதிதனை ஏந்தி நின்றோம், தூயாவியார் தாருமே. துதிகளின் பாத்திரனே, துதிகளின் பாத்திரனே, துதிதனை ஏந்தி நின்றோம், தூயாவியார் தாருமே. துதிகளின் பாத்திரனே, துதிகளின் பாத்திரனே, கடந்த எம் நாட்களெல்லாம் கருணையாய் நடத்தினாரே. கடந்த எம் நாட்களெல்லாம் கருணையாய் நடத்தினாரே. கருத்துடன் மாதையவை பணிவுடன் பாடினவோம், துதிகளின் பாத்திரரே. துதிதனை ஏந்தி நின்றோம், தூயாவியார் தாருமே. துதிகளின் பாத்திரரே, துதிகளின் பாத்திரரே, ஆபத்து நாளினிலே சகாய நிலே. ஆபத்து நாளினிலே சகாய நிலே. அதிசயம் செய்பவரே, துதிகளை செலுத்துகிறான், துதிகளின் பாத்திரரே. துதிதனை ஏந்தி நின்றான், தூயாவியார் தாருமே. துதிகளின் பாத்திரரே, துதிகளின் பாத்திரரே, மொத்தமாய் பலியாகவே அர்ப்பணித்தோம் எம்மையே. மொத்தமாய் பலியாகவே அர்ப்பணித்தோம் எம்மையே. ஆளுகை செய்திடவே, ஆசிரை அளித்திடவே, துதிகளின் பாத்திரரே. துதிதனை ஏந்தி நின்றான், தூயாவியார் தாருமே. துதிகளின் பாத்திரரே, துதிகளின் பாத்திரரே, மகிமையின் விண்ணரச மகத்துவ தேவனவர். மகிமையின் விண்ணரச மகத்துவ தேவனவர். மகிமையாம் கணமதனை மகிழ்வுடன் செலுத்துகின்றான், துதிகளின் பாத்திரரே. துதிதனை ஏந்தி நின்றான், தூயாவியார் தாருமே. துதிகளின் பாத்திரரே, துதிகளின் பாத்திரரே, மொத்தமாய் பலியாகவே அர்ப்பணித்தோம் எம்மையே. மொத்தமாய் பலியாகவே அர்ப்பணித்தோம் எம்மையே. ஆளுகை செய்திடவே, ஆசிரை அளித்திடவே, துதிகளின் பாத்திரரே. துதிதனை ஏந்தி நின்றான், தூயாவியார் தாருமே. துதிகளின் பாத்திரரே, துதிகளின் பாத்திரரே, மகிமையின் விண்ணரச
மகத்துவ தேவனவர், மகிமையின் விண்ணரசர், மகத்துவ தேவனவர், மகிமயம் கணமதனை மகிழ்வுடன் செலுத்துகின்றோம். துதிகளின் பாத்திரரே, துதிதனை ஏந்தி நின்றோம். தூயாவி அருள்தாருமே, துதிகளின் பாத்திரரே, துதிகளின் பாத்திரரே, துதிதனை ஏந்தி நின்றோம். தூயாவி அருள்தாருமே, துதிகளின் பாத்திரரே, துதிகளின் பாத்திரரே. தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளின் இந்த வேத பாடத்தையும் கூட எங்கள் அன்பின் பரிசுத்த ஆவியானவர் நீர்தாமே எங்கள் மத்தியிலே போதகராயிருந்து ஆலோசகராயிருந்து நீர் வேதத்தில் உள்ள மகத்துவங்களை நாங்கள் கண்டு கொள்ளும்படியாக, ஆராதனை குறித்ததான மகத்துவங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வர தடைப்பட்ட தமது பிள்ளைகளையும் கூட சீக்கிரத்திலே கொண்டு வருவீராக. ஆன்லைன்ல பார்க்கிற பிள்ளைகளையும் கூட தேவரீர் நீர் தாமை பலப்படுத்தி அவர்களும் கூட கற்று தேர நீர் தாமை உதவி செய்ய வேண்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் அவ்விதமாய் செய்தபடி நாளும் செய்ய போகிறபடி நாள் முறை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கூட இந்த நாளுடைய சமூகத்திலே நாம் கூடி வரும்படியாய் தேவன் கிருபை செய்தபடி நாளை என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் யாத்ராகமம் 3வது அதிகாரத்திலே 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதற்கு அவர், நான் உடனே இருப்பேன். என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கூட இந்த நாளிலே உடைய சமூகத்திலே வேதத்தை நாம் கற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் நம்மை கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே ஆராதனை குறித்து நாம் கற்றுக்கொள்ளும்படியாக, ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அவர் கற்றுக் கொடுத்து வருகிறார். அதற்காக என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 21வது வசனத்தை ஒருவர் தெளிவாய் வாசி. 20வது வசனம். 20 வாசி. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். ஆமென். கடந்த வாரத்திலும் கூட நோவாவை குறித்து, நோவாவின் ஆராதனை குறித்து நாம் தியானித்தோம். எப்படிப்பட்ட ஆராதனை? நோவா செய்த ஆராதனை எப்படி? அதுதான், அதுக்கு என்ன பேரு? சாட்சியான ஆராதனை. சாட்சியான ஒரு ஆராதனை. இந்த ஆதியாகமம் 8:20 உள்ளபடி நாம் பார்க்கும் பொழுது இது ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு உலகம். தேவனை விசனத்துக்குள்ளாக்கி மனஸ்தாபப்பட வைத்து
அவருக்கு துக்கத்தை உண்டாக்கின அப்போதைய காலத்தில் இருந்தவர்களை தேவன் ஜலத்தினாலே அழித்து கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக உத்தமனும் நீதிமானுமாயிருந்து தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த நோவாவுக்கு மாத்திரம் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததினால் அவனுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு தேவன் ஒரு பேழையை உண்டு பண்ண சொன்னார். அப்படியே அந்த பேழையை அவர் உண்டு பண்ணினார். கர்த்தர் எந்த அளவுகள் கொடுத்தாரோ அந்த அளவுகளின்படி எந்த மரத்தை காண்பித்தாரோ அந்த மரத்தை கொண்டு எங்கே கதவு வைக்க வேண்டும், எங்கே ஜன்னல் வைக்க வேண்டும், எத்தனை தட்டுகள் அதில் வைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் சொன்னாரோ அதை அப்படியே நோவா செய்து முடித்தார். அதன்படி தேவன் இன்னும் சொன்னார், சகல விதமான காட்டு மிருகங்களிலும் நாட்டு மிருகங்களிலும் ஊர்வனவற்றிலும் பறவைகளிலும் சுத்தமானதும் சுத்தமல்லாததும் ஆகிய எல்லாவற்றையும் மிருகத்திலே ஒவ்வொரு ஜோடி, ஆனால் சுத்தமானதிலே மாத்திரம் 7 ஜோடியை சேர்த்துக்கொள் என்று சொன்னார். அப்படியே நோவா செய்தார். நோவா எல்லாவற்றையும் செய்து தேவன் என்ன செய்ய போகிறார் என்ற அந்த வாஞ்சையோடு பேழை உண்டு பண்ணி காத்திருந்தார். தேவன் சொன்னபடியே காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் ஊர்வன பரப்பன யாவும் ஜோடி ஜோடியாய் நோவா போய் தேடல, அவைகளே பேழையை நோக்கி பார்த்து வந்த. காட்டுல எத்தனை பேருக்கு அழைப்பு விட்டார்னு தெரியாது அந்த மிருகங்களுக்கு பறவைகளுக்கு. எவைகள் செவி கொடுத்ததோ அவைகள் உள்ளே வந்தது. மனுஷனிலும் அப்படித்தான். எத்தனையோ அன்றைய சூழ்நிலையில் எத்தனை கோடிகள் இருந்தார்கள் என்று தெரியாது. அத்தனை கோடிகளுக்கும் தேவன் எச்சரிக்கை விடுத்தார். எப்படி என்றால் நோவாவின் மூலமாக. வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். 2 பேதுரு 2:5 வாசியுங்கள். 2 Peter 2:5. பேதுரு 2:5 2 Peter 2:5. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதம் கோமரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விவகார நடத்தையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்டு நீதிமானாகிய லோத்தை. போதும், நோவா வரலும் படிச்சால் போதும். அப்போ நோவா என்ன செய்தார் என்று சொல்லப்படுகிறது 5வது வசனத்திலே. என்ன செய்தார்? அவர் தப்ப விடாம இல்லை, அவருக்கும் அழிவுக்கும் சம்பந்தம் இல்லை, அழித்தது தேவன். ஆனால் நோவா என்ன செய்தார்? நீதியை பிரசங்கித்தார். என்ன நீதியை பிரசங்கித்தார்? கர்த்தர் நீதி உள்ளவர், அக்கிரமக்காரரை அவர் நெடுநாள் காத்திருந்தும் கூட அவர்கள் ரட்சிப்பார்கள் என்று சொல்லி அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி நெடுநாள் கர்த்தர் காத்திருந்தும் கூட கர்த்தருடைய காத்திருந்தவர்களுக்கு அவர்கள் என்ன செய்யல? செவி கொடுக்கல. ஆனாலும் நோவா பிரசங்கித்து கொண்டே இருந்தார். வெறும் பிரசங்கம் மாத்திரம் செய்யல, கூட என்ன செய்தார்? பேழையும் உண்டு பண்ணினார். கர்த்தர் சொன்ன வேலையும் செய்து கொண்டே ஜனங்களுக்கு சுவிசேஷத்தையும் நீதியையும் தேவ கோபத்தையும் வரக்கூடியதான அழிவையும் இந்த எச்சரிப்பையும் அவர் கொடுத்து கொண்டே இருந்தார்.
கொடுத்து கொண்டே இருந்தார். ஆனா யாரும் என்ன செய்யல, யாருமே அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. ஏன்னா அன்றைய சூழ்நிலையிலே யாரும் மழையை கண்டதில்லை. மழையே இப்ப நம்ம இப்போ இருக்கிற உலகம் அக்கினி மழையாலே அழியும். நம்ம அக்கினி மழையை பார்த்துருக்கோமா? அதே மாதிரி அன்னைக்கு இப்ப நம்ம மழை காலத்துல பார்க்குற மழை அன்னைக்கு அவங்க பார்க்கல. அதனால மழையினாலே, ஒரு பெரிய வெள்ளத்தினாலே, ஒரு ஜல பிரயாணத்தினாலே அழியும் என்று சொல்லும் பொழுது இது யாருக்கும் பார்க்கல இல்லையா? இப்படியெல்லாம் சொல்லி இல்லாத ஒண்ணு சொன்னா அவங்கள என்ன நினைப்பாங்க? இப்ப கூட எனக்கு சில பேர் என்ன நினைக்கிறாங்க, சொல்றவங்கள பைத்தியக்காரனாவும் அவங்கள மாத்திரம் நல்ல ஞானம் உள்ளவங்களா நினைக்கிறாங்க. அப்படிதான் நீதியாய் பிரசங்கிக்கிறார், நீதியை பிரசங்கிக்கிறார். தேவனுடைய கோபத்தை தேவன் என்ன செய்ய போகிறார் என்ற எச்சரிக்கையை கொடுக்கின்றார். ஆனால் இன்னும் வசனம் சொல்கிறது, மத்தேயுல பார்க்கும் பொழுது மத்தேயு 24:37 வாசியுங்கள். 24. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருகாலத்திலும் நடக்கும். என்ன சொல்றாரு இங்க? இயேசு என்ன சொல்றாரு? நோவாவின் காலம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவின் காலத்துல இருந்தவங்களுக்கு தெரியாது. நமக்கு மாத்திரம் தெரியுமா என்ன? வசனம் இருப்பதனால நாம ஆவியானது எனக்கு மாத்திரம் தெரியுமா என்ன? ஆவியானவர் சொல்லி கொடுக்கறத சொல்றேன். இந்த வசனத்தெல்லாம் நான் எழுதி வச்சுட்டெல்லாம் வரல, சொல்ல சொல்ல சொல்லிக்கிட்டே இருக்கு. உண்மையா பார்த்தா வேத வசனத்துக்கு நான் குறிப்பே எடுக்கிறது எனக்கே கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிதான் நான் அவர்கிட்ட கேட்டுட்டு வந்து நிக்கிறேன். அவர் சொல்லுகிறார். இப்ப இந்த நோவா காலத்தில் என்ன நடந்தது, ஏன் தேவன் அழித்தார் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவர்கள் கர்த்தருக்கே மனநோவை உண்டாக்கினார்கள், கர்த்தருக்கு விசனத்தை உண்டாக்கினார்கள். ஏன் இப்ப நாம கூட சில பிள்ளைங்க ரொம்ப தொந்தரவு பண்ண இதோ ஏன் தான் பெத்தணும்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி கர்த்தர் நம்மளை பார்த்து, அன்னைக்கு இருந்தவங்களை பார்த்து, ஏன் இவர்களை சிருஷ்டித்தேன் என்று அவருக்கு விசனமா, அதுவும் என்ன மாதிரியே சிருஷ்டித்தனே, என்ன மாதிரி இருந்துகிட்டு இது இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணுதே அப்படின்னு நாம எப்படி இன்னைக்கு நினைக்கிறோமா? அப்படிதான் அன்றைக்கு தேவனும் நினைத்திருக்கிறார். அவர் டைம் கொடுத்து பார்த்தார், திருந்துவாங்க மனம் திரும்புவாங்கன்னு பார்த்தார். கேட்கல. நோவாவும் அதை குறித்து பிரசங்கித்தார். அதனால எப்படி இருந்தாங்களா நோவாவின் காலத்துல? ஜல பிரயலத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் நல்லா கவனிக்கும். தேவன் எச்சரிப்பை கொடுத்து அந்த நாள், அந்த அழிவின் நாள் வரும் வரைக்கும், அந்த காலத்தில் அதற்கு முன்னான காலத்திற்கும் அந்த ஜலப்பிரயலம் வந்து நோவா உள்ள பிரவேசித்தவனே அது வந்துருச்சு இல்லையா? நோவாவை உள்ள விட்டு கதவை அடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆயிட்டு இல்லையா அந்த அழிவின் காலம். அதுக்கு முன்னான காலத்துல இருந்து இந்த அழிவு துவங்கக்கூடிய காலம் வரையிலும் ஜனங்கள் என்ன செய்துகிட்டு இருந்தாங்களாம்? நோவா அந்த காலத்துல நோவா என்ன செய்தாரு? பேழையை உண்டு பண்ணி கொண்டு சுவிசேஷத்தை பிரசங்கத்தி கொண்டே இருந்தார். இப்படி அழிவு வரப்போகிறது, மனம் திரும்புங்க. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு அதுதான் சொல்லப்படுகிறது. சில பேர் அதை சொல்லாம வேற எதையோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, கிருபை இருக்கு, இருந்தா தப்பிச்சுக்கலான்னு. கிருபை இருக்குதுதான். பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகினது. பாவத்திலே நிலை நிற்பதற்காக அல்ல, அந்த பாவத்திலிருந்து நாம் வெளியே வருவதற்காகத்தான். மறுபடியும் அதற்குள்ளே போகக்கூடாது என்று சொல்லி. இன்னொன்று ப்ராஸ்பெரிட்டி மெசேஜ். ப்ராஸ்பெரிட்டி அது ஒரு மெசேஜ். எப்போ மாதிரி ஆசீர்வாதம்னு ஒரு சேனல்லே இருக்குது இல்லை? ஆமா.
ஓயாம ஆசீர்வாதம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் தான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு புரியும். அதே இஸ்ரவேல் தப்பு பண்ணா கண்டிக்கிறவரும் அவர் தான், தண்டிக்கிறவரும் அவர் தான். முதலாவது தான் பிள்ளைன்னு யாக்கோப்புக்கிட்டே அவர் சொல்றார், யாக்கோப்புன்றதுனால, என் பிள்ளைன்றதுனால நான் உன்ன என்ன செய்ய மாட்டேன், தண்டிக்காம இருக்க மாட்டேன். அதே நேரத்துல கொல்ல மாட்டான், ஆனா தண்டிப்பேன். இப்ப நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ண நம்ம அடிக்கிறது இல்லையா, கொஞ்சமா சில நேரத்துல கொஞ்சம் தான் செய்யும் தப்பு பண்ணா கூட. அதனாலதான் என்ன ஆகுது, பிள்ளைங்க இன்னும் கொஞ்சம் ஏறி தலை மேல மிதிக்கும். நாமளும் அப்படித்தான் சின்னதுல இருந்து கேட்டா தான் தெரியும் நம்மளை பெற்றவங்க நாம எப்படி இருக்கோம். இப்ப இங்க ஜலப்பிரயாணத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் போய் வீசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் என்ன செய்தாங்களா, புசித்து குடித்து. ஏன்னா புசிக்க கூடாதா குடிக்க கூடாதா, புசிக்கலாம் குடிக்கலாம். எதை, சாப்பாட்டை தண்ணியை சாப்பிடலாம், சாப்பாட்டை சாப்பிடலாம், தண்ணியும் குடிக்கலாம். இந்த புசிப்பும் குடிப்பும் வேற. எல்லாருமே அப்படி இருந்தாங்கன்னா பாருங்களேன், எந்த புசிப்பு குடிப்புல, வேற புசிப்பு குடிப்புல கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு இன்னும் நிறைய காரியங்கள் அதில் மறைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொல்லி. அதே போல பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் அப்படின்னா என்ன அர்த்தம், கல்யாணம் எல்லாம் ஜோரா நடந்திருக்கு, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருக்காங்க. பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் எல்லாம் நடந்திருக்கு. ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும். அந்த வார்த்தையை பாருங்க, எவ்வளவு கடினமான ஒரு வார்த்தையா. அனைவரையும், அதாவது ஒரு கடல்ல வலையை போட்டு மீனை அப்படியே வாரிக்கிட்டு வர மாதிரி பார்த்திருக்கீங்களா, அந்த போட்ல பிடிச்சி கொண்டு வந்து கொட்டுறத. துல்லம் உயிராதான் இருக்கும். இங்க வரும்போது தான் அது சைலண்டா வருது, நம்ம கிட்ட வரும்போது. அங்க கடல்ல பிடிச்சு உள்ள கொண்டு வந்து கொட்டும் போது பயங்கரமா தோணும். சிலது துள்ளி மறுபடியும் என்ன செய்யும், சாடிடும், கடலுக்குள்ளே சாடிடும். சில வித வந்து தேவையில்லாத மீன்கள், சாப்பிட மாட்டாத மீன்கள் அவங்களும் என்ன செய்வாங்க, தூக்கி மாட்டுதோடையும் கடல்ல போட்டுருவாங்க. வாரி கொண்டு போகிற வரைக்கும் இவங்களுக்குள்ள என்ன இல்லையா, உணராது இருந்தார்கள். அப்படின்னா என்ன, உணர்வே இல்லை. எவ்வளவு காதுல ஊதியும் செவிடம் காதுல ஊதின சங்கு மாதிரி எவ்வளவு பிரசங்கிக்கிறார் தெரியும், எவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கார் தெரியுமா. எப்ப அது பாரு, எதற்காகத்தான் நான் இந்த பேழையை உண்டு பண்றேன், வரக்கூடிய பெரிய ஆபத்துல இருந்து தப்பிக்கொள்ளதான் இந்த பெரிய பேழைய கர்த்தர் உண்டு பண்ண சொல்லி இருக்கிறார். அதுக்கு மிருகங்களுக்கெல்லாம் இடம் இருக்கும் போது உங்களுக்கு இடம் இல்லாம போகுமா, சொல்லியிருப்பாரா மாட்டாரா? ஹலோ, சொல்லியிருப்பாரா மாட்டாரா? யானைக்கு இடம் இருக்கு, பூனைக்கு இடம் இருக்குது, நாய்க்கு இடம் இருக்கு, குரங்குக்கு இடம் இருக்கு, இன்னும் எது எதுக்கோ இடம் இருக்கு, பாம்பு பள்ளிக்கு கூட இடம் இருக்கு. மனுஷனுக்கா இல்ல? இருக்கு இருக்கு. ஆனால் மனுஷன் செவி கொடுக்கல. மிருகங்களிலும் கூட எல்லா மிருகத்தையும் ஏற்றி விடவில்லை. தேவ சித்தமும் தேவ சத்தமும் எதற்குள்ளே போனதோ, அல்லது எது அந்த சத்தத்திற்கும் அந்த சித்தத்திற்கும் ஒப்பு கொடுத்ததோ அவைகள் எல்லாம் உள்ளே வந்து. நோவா போயிட்டு எதையும் போயிட்டு என்ன செய்யல, யானைய நீ வா ஒரு ஜோடியாவான்னு கூப்பிட்டு வரல, பூனையை நீ ஒரு ஜோடியாவான்னு கூப்பிட்டு வரல, பாம்பே பள்ளியை நீ எல்லாம் ஜோடியாவான்னு கூப்பிட்டு வரல, வானத்துல இருக்கிற பறவைகள் எல்லாம் நீங்க எல்லாம் ஜோடியா வாங்கன்னு சொல்லல. அதுவும் சுத்தமானதுல ஒண்ணுதான் வரணும், சுத்தமானதுல 7 வரணும், சுத்தம் இல்லாததுல 1 தான் வரணும்ல கண்டிஷன்லாம் நோவா போடல. நோவா போயிட்டு அப்படி கூட்டிட்டும் வரல. கர்த்தர் அவருடைய வார்த்தையை அனுப்பினார், அவைகள் வந்தது. அதே வார்த்தையை தான் ஜனங்களுக்கு அனுப்பினார், ஜனங்கள் வர. அப்ப நாம நோவா காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்னா, எது மனுஷகுமாரன் வரும் காலம்? நாம இருக்கிற இந்த காலம்தான். அதற்கான எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. சிலது நடந்தேறிவிட்டது, இன்னும் சிலது நடக்க வேண்டி இருக்கிறது. சிலது நாம் பார்க்க கூடாத காலகட்டத்திலே இருக்கும். அப்போது நாம இங்கே இருக்கக்கூடாது. இன்னும் சில காரியங்கள் நிறைய. அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி வந்து நாம பார்க்கணும்னா அந்த பூமியில இருக்கணும், பூமியில இருக்கணும். இருக்கலாமா? நான் ரொம்ப நாளைக்கு இருக்கணும், அந்தி கிறிஸ்துவே நான் பார்க்கணும் அப்படின்னா இருக்கலாம்.
ஆனால் பரலோகத்துக்கு போக முடியாது. அதற்கு முன்பு பரிசுத்தப்படுறவங்க நோவாவை போல யார் கர்த்தருடைய வார்த்தையின்படி அவருடைய அக்யூரேட்டா அவர் சொன்ன ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு மில்லி இத்தனை அளவு தான் வைக்கணும்னா அதுல அத்தனை அளவு தான், அதுல கூட்டம் இல்லை குறைக்கவும் இல்லை. இத்தனை முழம்னா இத்தனை முழம் தான், இவ்வளவு அகலம்னா இவ்வளவு அகலம் தான், இவ்வளவு உயரம்னா இவ்வளவு உயரம் தான், கதவு இங்கன்னா இங்கதான், இல்ல இங்க வச்சா வாஸ்து சரியில்லை நான் இங்கதான் வைப்பேன், ஜன்னல் இங்க வச்சா நல்லா இருக்காது, பெருசா சின்னதா வச்சா நல்லா இருக்காது, பெருசா வைக்கணும்னு எல்லா தண்ணியும் உள்ள வந்து. அதுவும் முதல்ல நம்ம வீட்டுங்கள்ல ஜன்னல்லாம் உயரமான இடத்துல தான் இருக்கும். பழைய வீட்டெல்லாம் பாருங்க, இப்ப நம்ம வைக்கிற மாதிரி ஒரு தாழ்வா இருக்காது. பழைய வீட்டுங்கள்ல எல்லாம் ஜன்னல் கொஞ்சம் உயரமான அப்படிதான் இருக்கும். இப்ப நமக்கு காற்றோட்டம் வேணும்னு சொல்லிட்டு கீழே கீழே இன்னும் கூட இப்ப இது கூட கொஞ்சம் மேலதான் இருக்கு. இன்னும் கூட இப்ப இருக்கிற ஜன்னல் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜன்னல் இன்னும் கீழே இருக்கு காற்றோட்டத்துக்காக. அப்படி வச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? இப்ப சில காரியங்கள் கர்த்தர் எதற்காக, நம்முடைய நன்மைக்காக அவர் சொல்லுகிறார். அப்படி செய்யும் பொழுது நாம் காப்பாற்றப்படுவோம். யார் செவி கொடுக்கிறார்களோ, யாருடைய வார்த்தையின்படியே அப்படியே நடந்து கொள்கிறார்களோ, கிரியை செய்கிறார்களோ, அதே போல கர்த்தருடைய எச்சரிப்பையும் இவர்களும் பெற்றுக்கொண்டு மற்றவர்களையும் யார் எச்சரிக்கிறார்களோ அவர்கள் தப்பிக்கொள்ள முடியும். இல்லைன்னா நாம எச்சரிப்பை பெற்று மற்றவங்களை எச்சரிக்கலைன்னா அந்த ரத்தப்படி நம்ம கையில என்ன செய்யப்படும்? கேட்கப்படும். அப்ப நாமளும் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. தயவு செஞ்சு நீங்க என்ன செய்யணும்? உறவுகளுக்கெல்லாம் சொல்ல வேண்டியது இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்ல கேட்டாலும் சரி, கேட்கலனாலும் சரி, நோவாவை போல என்ன செய்யணும்? சொல்லிடணும். பாட்டி கேட்குறாங்களோ கேட்குறீங்க, சித்தி கேட்குறாங்களோ கேட்குறீங்க, தங்கச்சி கேட்குதோ இல்லையோ சொல்ல வேண்டியதா சொல்லணும். வீட்டில் கேட்குறாங்களோ இல்லையோ சொல்ல வேண்டியதா சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்களோ இல்லையோ சொல்ல வேண்டியதா சொல்லணும். ஒரு 10 பேருக்கு சொன்னா ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டா கூட பெருசு தான். இல்ல 10 ரட்சிக்கப்பட்டா ரொம்ப சந்தோஷம் இல்லையா? அதில் நம்முடைய குடும்பங்கள் ஜெபிக்கணும். அவங்களுக்காக ஜெபித்து கோவப்படக்கூடாது. நம்முடைய வேலை என்ன? நோவா கோவப்பட்டார்னு சொல்லவே இல்லை. அவர் எவ்வளவு பரியாசம் பண்ணியிருப்பாங்க. ஒரு காணாததை எதையோ சொல்றாரு, தாத்தா பைத்தியக்கார தாத்தான்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் சொல்லிக்கிட்டே அவர் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தார். அப்படிப்பட்டவரைத்தான் தேவன் என்ன செய்தார்? ஜலப்பிரளயத்திலிருந்து, அந்த அழிவிலிருந்து பாதுகாத்தார். பாதுகாத்து என்ன செய்தார்? அவரை ஒரு அந்த மறுசீரமைக்கப்பட்ட அந்த பூமியிலே அவரை என்ன செய்தார்? அவர் கொண்டு வந்தார். எட்டாவது அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 8:16. ஆதியாகமம் 8:16. ஆமென். முதல்ல 8 பேரையும் உள்ள விட்டு கதவு அடைத்ததும் தேவன் தான். 7வது அதிகாரம் 16வது வசனத்துல பார்த்தா தெரியும். அப்போது கர்த்தர் அவர்களை உள்ள விட்டு என்ன செய்தார்? கதவு அடைத்தார். நாமளே திறக்கணும்னா திறக்கலாம். நோவா திறக்கணும்னா என்ன செய்திருக்கலாம்? திறந்திருக்கலாம். ஆனால் அவர் அதை கூட செய்யல. அவர் எப்ப அடைச்சவருக்கு தெரியும் எப்ப திறக்கணும். உள்ள விட்டு அடைச்சவருக்கு தெரியும் எப்ப திறக்கணும். ஆனா நமக்கு அப்படி இருக்குமா? பதன்னு இருக்கும். திறந்தான் பார்த்தா என்ன, வெளியேதான் போய் பார்த்தேன் அப்படின்னு இருக்கும். ஆனால் அந்த காலம் வரையிலும், அந்த மறுசீரமைக்கப்பட்ட அந்த பூமி, அந்த மறுசீரமைக்கப்படும் அந்த காலம் வரையிலும், அதற்கு ஒரு புதிய காரியம் உருவாகும் வரையிலும் கர்த்தர் அவர்களை உள்ளேதான் வைத்திருந்தார். அப்படி உள்ளே வைத்திருந்த வரையிலும் அவர்களும் என்ன செய்தார்கள்? பொறுமையோடு கூட காத்திருந்தார்கள். வேற ஒன்றும் செய்ய. அவங்களுக்கு ஏதாவது உள்ள இருந்த காலத்துல ஏதாவது குறைவுபட்டதுன்னு எழுதியிருக்கா? இல்லை. குறைவுபட்டதுன்னு எழுதியிருக்கா? இல்லை. உள்ள இருந்த வரையிலும் அவங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர், அது கொஞ்சமா இருந்தாலும் எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிருப்பான்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஷார்டேஜ் ஆயிருக்கலாம். ஆனாலும் தேவன் அவைகளை 5 அப்ப 2 மணி எடுக்க கொடுத்துக்கிட்டே இருந்தார் இல்லையா? அந்த மாதிரி இதுவும் கூட கொஞ்சமா இருந்தா கூட அவருடைய கரத்துல இருக்கு இல்லையா?
அதனால எடுக்க எடுக்க என்ன ஆயிருக்கும், யானைக்கும் வந்திருக்கும், பூனைக்கும் வந்திருக்கும், மனுஷனுக்கும் வந்திருக்கும், குறைவில்லை. அதனால எந்த விதமான வருத்தமும் இல்லை. இப்ப என்ன, வெளியே வரணும், ஆனாலும் அதற்கான நேரம் அவர் தான் குறிக்க வேண்டும் என்று காத்திருந்தார். அவர் என்ன செய்தார், வெளியே புறப்பட்டு போங்கள், புறப்படுங்கள் என்று சொன்னார். அப்படியே உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களாகி பறவைகளையும் மிருகங்களையும் பூமியில் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடே வெளியே வரவிடு, அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பலுகி பெருக கடவது என்று சொன்னார். அப்படியே நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். அதே மாதிரி எல்லா ஜீவன்களும் புறப்பட்டு வந்தன. இப்ப அதோட முடிஞ்சு போச்சான்னு பார்த்தா, சரி வெளியே வந்துட்டோம், ஹாய் ஹலோ நல்லா இருக்கு, புதிய வானம் புதிய பூமி மாதிரி அப்படி இருக்கு, இனிமே யாருடைய தொல்லை இல்லை, நாம 8 பேர் மாத்திரம், உலகமே யாருக்கு தான், 8 பேருக்கு தான். பாம்பேல 10க்கு 10 கிடைக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்குது. கர்த்தர் உலகத்தையே 8 பேருக்கு தான்ற மாதிரி இருக்கு. ஆனா அதையெல்லாம் அவங்க நினைச்சாங்களா, வெளியே வந்து அதை நினைச்சாங்களா? இல்ல. முதல் வெளியே வந்த உடனே நோவா நினைத்தது ஒன்றே ஒன்று தான். நோவா நினைத்தது அந்த மறுசீரமைக்கப்பட்ட அந்த அழிவிலிருந்து இவர்கள் பாதுகாக்கப்பட்டு, அந்த இப்ப மற்ற மனுஷ சஞ்சாரங்களும் தன்னோடு இருந்த மிருக ஜீவனங்களும் தவிர மற்ற ஒன்றும் இல்லாத வெறுமையா இருந்த புதிதாக்கப்பட்டிருந்த அந்த பூமியில இவர்கள் வெளியே வந்த பொழுது, ஒரு புது இடத்துக்கு போறோம், போன உடனே நம்ம என்ன செய்வோம், பார்ப்போம் இல்லையா? ஒரு பிக்னிக் போறோம், என்ன செய்வோம், இங்க பரோலியில தானே, அது என்னது, அது பரோலி சைடு ஒரு பிக்னிக் ஸ்பாட் இருக்கு, ஸ்லைடிங்ல. என்ன சொல்லு சத்தமா? ரெசார்ட் தான். ரெசார்ட் இல்லை, அது இந்த வாட்டர் பார்க் மாதிரி பெருசு ஒன்று இருக்குது, அங்க இருக்குது. இப்போ இங்க சரி நம்ம தூரம் போனோம்னா இங்க சாந்தி சாகர் வாட்டர் பார்க் இருக்கு. அப்புறம் இன்னொன்று என்ன இருக்கு, இந்த பக்கம் போனா ஆனந்த் பார்க் இருக்கு, கல்யாணில் ஒன்று இருக்கு, பீவண்டியில் ஒன்று இருக்கு, இப்படி சுத்தி இருக்கு இல்லையா? இல்லைன்னா பைக்கில் போனா அங்க என்ன இருக்கு, ஜூ இருக்கு. அங்கெல்லாம் போனா எதை தான் பார்ப்போம், ஏதோ காணாததை கண்ட மாதிரி நம்ம சிலதை பார்ப்போம். ஏற்கனவே ராட்டினத்தை பார்த்துருந்தா கூட அங்க போன உடனே அதுல ஏறி உக்காந்து சுத்தணுன்ற ஆசை தான் வரும் இல்லையா? எத்தனையோ முறை கடலுக்கு போனாலும் கூட போய் திடீர் திரும்ப நம்ம போறோம்னு சொன்னா அப்பதான் முதல் முறையா போற மாதிரி என்ன செய்வோம், போய் காலை வச்சு பார்ப்போம் இல்லையா? எத்தனையோ முறை போயிருப்போம், ஆனா திரும்பி போகும்போது என்ன செய்வோம், அப்பதான் முதல் முறை போற மாதிரி அப்படி மெதுவா காலை வச்சு பார்ப்போம், புதுசாவும் பாக்குற மாதிரி. அப்ப இங்க உலகமே இப்ப புதுசுதான். ஆனா நோவாவுக்கும் அவனுடைய குடும்பத்தாருக்கும் என்னெல்லாம் சிந்தை வந்திருக்கும். ஆனா என்ன சிந்தை அவருக்கு வந்தது பாருங்க, 20வது வசனம் அதுதான். அப்பொழுதும் நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி. அப்ப வேற எந்த சிந்தையும் இல்லை, உலகத்தின் மேல் எந்த சிந்தையும் இல்லை. ஏன்னா உலகத்தை பார்த்துட்டாரு இல்லையா? உலகம் எப்படி அவர் கண்ணு முன்னாலதான் அழிகிறது, அவர் கண்ணு முன்னாலதான் அழிந்தது. எத்தனை பேருடைய குரல் கேட்டிருக்கோம், ஐயோ ஐயோ நான் கேட்கலையே என்னை காப்பாத்துங்க. முடியாது இல்ல. இப்ப நோவா நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது, கதவை திறக்க முடியுமா? ஏன்னா அடைச்சது கர்த்தர், அடைத்தது கர்த்தர். கர்த்தர் அடைத்தால் திறப்பவன் எவனும் இல்லை, பாட்டு கூட பாடும். திறந்தால் பூட்டுறவனும் எவனும் இல்லை. அதனால்தான் வெளிப்படுத்தின விஷயத்துல நம்ம வாசிக்கிறோம், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும். அவர் பூட்டினா பூட்டுனதுதான், அவர் தான் திறக்கணும். அவர் திறந்ததை மறுபடியும் அவர் தான் பூட்டணும், வேற யாரும் அதை செய்ய முடியாது. ஊழியக்காரனா இருந்தா கூட, பெரிய ஊழியக்காரனா இருந்தா கூட, பெரிய தீர்க்கதரிசியா இருந்தா கூட செய்ய முடியாது. நோவா உத்தமன் தானே, நீதிமான் தானே, தேவனோடு சஞ்சரி கொண்டவன் தானே, திறக்க முடியல. திறக்கலாம் இல்ல, ஐயோ ஆண்டவரே பாவம் ஆண்டவரே இல்ல, ஒன்னும் செய்ய முடிஞ்சு போச்சு. அந்த அந்த நேரம் முடிந்து விடும், அவர்களுக்கான அந்த நேரம் முடிந்து விடும். நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கிருபை, இன்னைக்கு கிருபை அன்னைக்கு கிருபை பெருகலையா?
நோவாவுக்கு மாத்திரம் என் கிருபை கிடைச்சது? கிருபை யாருக்கு கிடைக்கும்? எல்லாருக்கும் கிருபை கிடைச்சிருமா? சொல்றாங்கல்ல இன்னைக்கு ஒரு சில ஊழியக்காரங்க அதுக்குன்னு ஸ்பெஷலா கிருபை 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 பாட்டெல்லாம் கூட வருது. கிருபை 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 பாடலாம், தப்பு இல்லை. கிருபையை நினைக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த கிருபையை போக்கடிக்க கூடாது. நோவா காலத்திலும் கிருபை இருந்தது. அதனாலதான் அவர் பாதுகாக்கப்பட்டாரு. ஆனா அந்த கிருபை கிடைச்சதுனால அப்படியே போயிட்டாரு அவரு. நோவாவுக்கு சில கட்டளைகள் கொடுக்கப்பட்டது, சில வேலைகள் கொடுக்கப்பட்டது, சில வார்த்தைகள் கொடுக்கப்பட்டது. அதற்கெல்லாம் அவர் கீழ்ப்படிந்து அப்படியே இசைந்து அப்படியே தேவன் சொன்னபடி ஒவ்வொன்றையும் செய்து முடித்தார் என்று தானே இருக்கு. அப்ப என்னைக்கும் கூட அந்த கிருபை இருக்கு. நோவாவின் காலத்தில் நடந்த போல மனுஷகுமார் வரும் காலத்திலும் நடக்கும். இப்பொழுதும் கிருபை இருக்கு. இந்த கிருபை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, தவறாய் பயன்படுத்தக்கூடாது. கிருபை இருக்கு, ஆண்டவர் பார்த்துக்குவார். சில பேர் சொல்லுவாங்க, சிலுவையில கடைசி நேரத்துல கல்லன் ஆண்டவரே என்னை ரட்சிக்கும் போது ரட்சித்துறாங்க. அவனுக்கு வேற தருணம் இல்லை. இப்ப நமக்கு தருணம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப தருணம் எல்லாம் அவனுக்கு அதுக்கு முன்னால சுவிசேஷம் தெரியாது, அதுக்கு முன்னால இயேசுவை தெரியாது. அப்பதான் இயேசுவை குறித்து அவன் பார்க்கிறான், பேசுகிறான், எல்லாமே நடக்கும். நமக்கு தெரியுது. தெரிஞ்சிருந்தோம், அதாவது தெரியாமல் பாவம் செய்யறவனுக்கு ஒரு அடின்னா, தெரிஞ்சு பாவம் செய்யறவனுக்கு அநேக அடிகள்னு சொல்லப்படுது. தெரிஞ்சே நம்ம சில விஷயங்களை நம்ம கை கொள்ளாமல் போனால் நமக்கு நிச்சயம் அடி உண்டு. ஆனால் அவருடைய கிருபை அந்த அடிகளிலிருந்து நம்மளை பாதுகாக்கணும், அதுல இருந்து நம்மளை மீட்கணும்னு சொன்னா அந்த கிருபையிலே நாம என்ன செய்யணும்? இருந்துகிட்டு அவர் என்ன சொல்றாரு அதற்கு அப்படியே நாம் கீழ்ப்படியும். பேதுரு கேட்கிறார், என் சகோதரன் எனக்கு விரோதமாய் தவறு செய்தால் நான் எத்தனை முறை மன்னிக்கிறேன்? ஒரு நாளைக்கு 7 முறை தப்பு பண்ணிட்டு வந்து சாரி பிரதர்ன்னு சொல்றான். 7 முறை மன்னிக்கலாமா அப்படின்னு பேதுரு கேட்கிறார். மூத்த சீஷர். ஏசு என்ன சொன்னாரு? பாப்பா 7 முறை மாற்றம் இல்லை. எத்தனை முறை மழிக்க சொன்னாரு? 770 முறை. 770 எவ்வளோ? நாம பாக்குற மாதிரி வெறும் 7 × 70 இல்லை, அப்படி இல்லை. 7 70 × 7 × 70 7 × 70 இப்படி போட்டாதான் அது நம்மளால கணக்கே சொல்ல முடியாத அளவுக்கு. அத்தனை முறை யாராவது ஒரு நாள் 24 மணி நேரத்துல நமக்கு விரோதமா செய்வாங்க? 8 மணி நேரம் தூங்கிடுவான், ஒன்றும் செய்ய மாட்டான். அவனுக்கே தெரியாது என்ன செய்யறேன்ட்டு. சாப்பிட்ற நேரம் போயிடுது, வேலைக்கு போறவங்களா இருந்தா வேலை செய்யற நேரம் போயிடுது. அப்புறம் பாத்ரூம்ல கொஞ்ச நேரம், குளிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம், இதை கேட்க அதை கேட்க, மொபைல் பார்த்தா அது எல்லாமே. இப்ப மொபைல் இருக்கிறதுனால நிறைய பேர் யாருக்கும் விரோதமா என்ன இதுலயே ஏதாவது செஞ்சிடறாங்க இல்ல? இதுலயே நிறைய செய்யறாங்களா இல்லையா? மொபைல்லே முதல்ல மொட்டை கடிதாசி போடணும்னா அதுக்கு இன்லேண்ட் லெட்டர் வாங்கணும். மொட்டை கடிதாசிக்கெல்லாம் பெரும்பாலும் இன்லேண்ட் லெட்டர் தான். அது நிறைய பேர் இங்கிலாந்து லெட்டர்ன்னு சொல்லுவாங்க. அது இங்கிலாந்து லெட்டர்ல இன்லேண்ட் லெட்டர், நம்ம நாட்டுடைய கடிதம் என்று இன்லேண்ட். அதுல முன்னால மாத்திரம், ஃப்ரண்ட்ல மாத்திரம் ஃப்ரம் அட்ரஸ் யாருக்கு அனுப்பணுமோ அது மாத்திரம், டூ அட்ரஸ் எழுத மாட்டாங்க. அதுக்கு பேர் தான் மொட்டை கடிதாசி. உள்ளவும் பேர் இருக்காது. ஆனா பண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்துல ஏத்தி இருப்பாங்க. இன்னைக்கு அதை எப்படி செய்யறாங்க? வாட்ஸ்அப்ல போட்டுடுறாங்க. ஊரே பார்த்து நாடுற மாதிரி காரியங்கள் நடந்துடும். போட்டு அப்படிதான் நடக்கும். இன்னைக்கு அரசியலை பார்த்தா வாட்ஸ்அப்ல சிலதெல்லாம் வருதை பார்த்தா சிரிக்கிறதா அழறதானே நம்மளுக்கு தெரியல. வெக்க இல்லாம போய் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்லல, அதே அவங்க சொன்னது வீடியோ ஆதாரம் இருக்கு. அதனால சொல்லிட்டு அடுத்த முறை என்ன செய்யறாங்க? சொல்லல, அது ஆதாரம் காட்டினா கூட இதை நீங்க வேற என்னமோ பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. அவ்வளவு ஈஸியா தப்பிச்சிடுறாங்க. அதான் அரசியலாம். ஆனா நான் என்ன சொல்றேன், இப்படி எல்லாம் பண்றவங்கள கோர்ட்ல போயிட்டு நிக்க வச்சு அங்கேயே சுட்டுறணும். அதனாலதான் நான் ஈஸியா அவங்க அந்த அளவுக்கு பண்றாங்க. உடனே பனிஷ்மெண்ட் கொடுத்தா. ஆனா நம் தேவனும் அப்படி செய்யறது இல்லை. எவ்வளவு நாள் டைம் கொடுத்தார். நமக்கும் கூட அந்த டைம், கிருபையின் காலம்னா என்ன? அதாவது சில பிள்ளைங்க மார்க் எடுக்கும், 33 மார்க் எடுக்கும், 35 எடுத்தா பாஸ். 33 தான் எடுத்துருங்க. 2 மார்க் எங்க கூட்டி பார்த்தாலும் வராது. எங்கேயாவது சேர்த்து போடலாம்னாலும் வராது. டீச்சர் பார்ப்பாங்க சில நேரத்தில். அப்புறம் என்ன பண்ணுது? 33 தான் போட்டு வைப்பாங்க. அந்த 33 பார்த்தோன்னே பக்குன்னு இருக்கும்.
ஐயோ இன்னும் 2 மார்க் தான் பாஸ் ஆச்சு. சில பிள்ளைங்க போயிட்டு அழாத குறையா நிக்காங்க, டீச்சர் 2 மார்க். அந்த 2 மார்க் அவங்க போட்டாங்கன்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? கிரேஸ் மார்க். அதுக்கு பேர் என்ன? கிரேஸ் மார்க். தயவா, இரக்கமா, கருணையா டீச்சர் அப்படி கருணை உள்ளத்தோட கொடுத்தது அப்படின்னு. அது மாதிரி சில பேருக்கு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு டைம் கொடுப்பாங்க, இதுக்குள்ள நீ திருந்தணும். அதுக்கு பேர் கிரேஸ் பீரியட். கருணையா சில என்ன சொல்றது, மரண தண்டனை விதிக்கிறாங்க இல்லையா, உடனே மரணத்தை நிறைவேற்ற மாட்டாங்க. அதுவும் நம்ம மற்ற நாட்டுல எல்லாம் சில நாட்கள் எல்லாம் உடனே அதுவும் வெளியரங்கமா நிறைவேற்றுறாங்க. அதனாலதான் அங்கெல்லாம் கொஞ்சம் பயம் இருக்கு. இங்க அப்படி இல்லை. அவன் சொகுசா எங்க இருக்கலாம்? ஜெயில சேஃபா இருக்கலாம். வேலைக்கு வெளியே இருந்தா கூட அவனுக்கு அந்த மாதிரி சோறு கிடைக்காது. இப்ப எல்லாம் தான் உள்ள போனா களி தின்றதுன்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லை. நல்ல இன்னும் அரசியல்வாதிகள் சொன்னா ஏசி யாரா தான் அவங்களுக்கு 3 வேலையும் சுட சுட என்ன கேட்கறாங்களோ அதெல்லாம் வருது. வெஜ்ஜு நான் அதெல்லாம் ஜெயிலாது எதுக்குன்னு தெரியல. அதான் ஒரு ஏதோ 60 சொன்னாங்க. இப்பெல்லாம் கைதிகள் உள்ள போயிட்டு வெளியே வரும்போது எப்படி இருக்காங்க, நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு பொருளை வச்சு எடுத்தா எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அதே மாதிரி கைதியா போயிட்டு கைதியா தான் வரான். இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா வேற எல்லாம் மாறிட்டு வரான். அப்ப இந்த நோவா செய்தது இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை எதையும் பார்க்காமல் உலகத்தையே நினைக்கல. ஏன் நினைக்கல தெரியுமா? அந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள், அந்த மனிதர்களாலே எத்தனையோ காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், பறவைகள் எல்லாம் ஊர்வனம் எல்லாம் ஆண்டு போயின. எவ்வளவு குரல்! யானை கத்திருக்காதா? சிங்கம் கத்திருக்காதா? மிருகங்கள் கத்திருக்காதா? ஆடு மாடு கத்திருக்காதா? கத்தமா? மனுஷன் கத்திருக்க மாட்டானா? தனக்காக கத்தலாம். கண் முன்னால மூழ்கி போற பிள்ளைகளை பார்த்து. இதே இங்க 2004 ஒரு பெரிய ஃப்ளட் வந்துச்சு. 5லயா இந்த பிரிட்ஜுக்கு மேல எல்லாம் போச்சு. அப்போ அந்த கல்யாணுக்கு வித்தல்வாடிக்கு நடுவில் அங்க ஒரு பெரிய நதி போதுப்பாரு. அப்போ ஒரு மனுஷன் இப்படி தூக்கிக்கிட்டு தனக்கு மேல இப்படி போறதுக்கு மேல பிள்ளைய எப்படி தூக்கி வச்சுக்கிட்டு கடைசியில அதை முடியாம அது கையில இருந்து வழிக்கு விழுந்து அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியாம அந்த தகப்பன் கதற எவ்வளவு பெரிய கொடூரம் தெரியும். அப்போ கண்ணுனால இதெல்லாம் தனக்காக கத்தலைன்னா கூட தான் மூழ்கி போகும்போது அவன் கத்தல. ஆனா பிள்ளை மூழ்கி போகும் பொழுது நிச்சயமா எந்த தாயா இருந்தாலும், தகப்பனா இருந்தாலும், சகோதரனா இருந்தாலும், தனக்கு இளையவர்களும் தன்னோடு பிறந்தவர்கள் அல்லது நண்பன் யாரோ ஒருத்தர் அவங்க கண்ணெதிரில் சாகும் பொழுது தனக்காக இல்லைன்னா கூட மற்றவங்களுக்காக. அப்ப எவ்வளவு ஓல குரல்கள் கேட்டிருக்கும், அழுகை குரல்கள், கூக்குரல்கள் கேட்டிருக்கும். தண்ணி ஒன்றும் சுடாது இல்லையா? ஆனா இப்போ வரக்கூடிய மழை எப்படிப்பட்டது? சாதாரண மழை இல்லை, அக்கினி மழை. அக்கினிக்கரையாக வைக்கப்பட்டிருக்கிற இந்த பூமி. இதை இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டு போயிட்டார். அவருடைய சீஷர்களும் எல்லாரும் சொல்லி 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 அவர்களும் இலைப்பாறுதல்களை போயிட்டாங்க. இன்னும் எத்தனையோ பரிசுத்தவான்கள் சொல்லி சொல்லி இலைப்பாறுதல்களை போயிட்டாங்க. இன்னும் எத்தனையோ பறிப்பது சொல்லி கொண்டும் இருக்கிறார்கள். அதிலிருந்து வழி தப்ப செய்யக்கூடிய சில கிருபை பிரசங்கங்களும் சில ப்ராஸ்பரிட்டி மெசேஜ்களும் என்ன ஆசீர்வாதம் சொல்லி ஜனங்களை அலக்கழிக்கக்கூடியதான அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. நாம் கிருபையின் காலத்துல இருக்கிறோம். பெண் கொண்டும் பெண் கொண்டு இப்ப இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் நடந்தாலும் நோவா பெண் கொல்லலையா? அவருக்கு பெண் இல்லை, 3 பையங்க தான். வெளியில இருந்து பெண் எடுக்கலையா? எடுத்தார். ஆனால் தேவ சித்தத்தின்படி இருக்கு. அவர்களை உலகத்தாரை போல நான் உள்ள வந்துட்டு இனிமே நான் சொல்ற மாதிரி தான் மாமனார் இருக்கணும், மாமியார் இருக்கணும் அப்படின்லாம் அவங்க சொல்லல, நினைக்கவும் இல்லை. ஏனால ஒரு பெற்றோர்களை வீட்டுல வச்சிருக்கலாமா, ஆசிரமத்துல கொண்டு முதியோர் இல்லத்துல சேர்க்கலாமா? அதுல ஒரு
இஸ்லாமிய பெண் பேசின பேச்சை கேட்கும் பொழுது உண்மையே சொல்றேன், யாருக்குமே அதுல பிரியமே இல்லை. யாருக்குமே பிரியம் இல்லை. தான் தாய் தகப்பனா இருந்தாலும் சரி, மாமியார் மாமனாரா இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் சொன்ன வார்த்தை எப்படின்னா, நாங்க ஒன்றும் தெருவில் நாய் நரியை விட்டுற மாதிரி நாங்க விட்டுறலையே, பிச்சைக்காரங்களை விடுற மாதிரி விட்டுறலையே, ஒரு ஆசிரம ஒரு முதியோர் இல்லத்துல விட்டுருக்கோம்னா அப்ப எந்த அளவுக்கு கேவலமா அவங்க நினைக்கிறாங்க. திருப்பி கேட்டா உங்க பிள்ளைங்களை அப்படி செஞ்சா நாங்க அப்படி நடந்துக்க மாட்டோம். யாருக்கு எந்த நேரத்துல என்ன நடக்குன்னு யாருக்கு என்ன தெரியும். ஒருத்தருக்குமே அவங்க பேச்சு பிடிக்கல. அதை நடுவராக இருந்து நடத்தினவருக்கும் கூட அந்த வார்த்தைகள் மிகவும் திருப்பி நிறைய கேள்விகளை கேட்டுட்டார். அது உண்மையிலே ஜீரணிக்க முடியாத வார்த்தைகள். கூட இருந்த சில ஆண்களும் கூட சில பேர் தண்டச்சோறு நாங்க பெத்தவங்கள உங்களுக்கு நான் அனுப்பியிருந்தேன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே. அது இல்ல தண்டச்சோறு அப்படின்னா நாம எத்தனையோ தண்டச்சோறா இருந்திருக்கோம் இல்லையா? வேலை இல்லாத நேரத்துல, வேலைக்கு போகாத நேரத்துல, படிக்கிற நேரத்துல நமக்கு எல்லாவற்றையும் செய்தவர்கள் கொண்டவர்கள் அவர்கள் தானே. அவங்களுடைய காலம் எல்லாம் யாருக்காக? அவர்கள் பிள்ளைகளுக்காகத்தானே அவர்கள் எல்லாவற்றையும் செய்தார்கள். தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய பிரயாசம், தாயா இருந்தாலும் தகப்பனா இருந்தாலும் பிள்ளைகளுக்கு. அவர் வெளியே போயிட்டு வெளியே கஷ்டப்பட்டு வந்தார், அவருடைய கஷ்டம் பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனா உள்ள கிச்சன்ல கஷ்டப்பட்ட தாயினுடைய கஷ்டம் பிள்ளைகளுக்கு உடனே தெரியும். ஆனா வெளியே போயிட்டு என்ன கஷ்டப்பட்டு வராங்க, என்ன ஏச்சு பேச்சு வாங்குறாங்க, எப்படியெல்லாம் மதிக்கப்படுறாங்க, எப்படியெல்லாம் மதிக்கப்படலன்றது பிள்ளைகளுக்கு தெரியாது. அதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும். அது கூட சில நேரங்களிலே வருகிறது, பிள்ளைகள் என்னென்ன செய்கிறார்கள். எப்படி இருந்தாலும் தாயையும் தகப்பனையும் நம்மை ஒரு 20 ஆண்டுகளோ 30 ஆண்டுகளோ பெற்றெடுத்து வளர்த்து நமக்கு வேண்டிய நன்மைகளை அவர்கள் அயராமல் உழைத்து செய்து நம்மளை ஒரு மனுஷனாக்கி கல்யாணமும் பண்ணி வச்சு பேர பிள்ளைங்களையும் சீக்கிரம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இதையெல்லாம் செய்யறவங்கள தண்டச்சோறுன்னு சொன்னா உதவாதவங்க. அவங்கள என்ன பிச்சைக்கார மாதிரியா நாங்க தெருவில் விட்டோம், முதியோர் இல்லத்துல தானே சேர்த்தோம்னா, இந்த வார்த்தைகளின் நிமித்தமே அவர்களுக்கு வாழ்க்கை என்ன ஆகும் என்று தெரியும். அப்ப அந்த கிருபையை இழந்து சில நேரம் சில ஜனங்கள் அல்லது நாமும் கூட ஏன் கிருபையை இழந்து விடுகிறோம்னா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினால். யார் யாருக்கு எப்படிப்பட்ட மரியாதையை ரெஸ்பெக்ட கொடுக்கணும், யார் யார் எப்படி நமக்கு கொடுக்கப்பட்ட இருக்கிறது கட்டளை என்ன? கட்டளையிலே இருக்குது. அதுவும் வாக்குதத்தம் உள்ள கட்டளை. அது என்ன கட்டளை? அது கனம் பண்ணுவாயாக அப்படின்னு இருக்கு. ஆனா வாக்குதத்தம் என்ன? வாக்குதத்தம் என்ன? எபேசியர் 6:1-2 வாசிங்க. வாக்குதத்தம் உள்ள முதலாவது கற்பனை எதுன்னு பார்த்தா அதுதான் எபேசியர் 6 சீக்கிரம். எபிசியன் சாப்டர் 6:1-2. சீக்கிரம். உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருக்கும் இருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் ஒருத்தர் மாத்திரம் இல்ல, 2 பேரையும் என்ன செய்யணுமா? கனம் பண்ண தூக்கி வஜன் பாக்கிறது இல்லை. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரெஸ்பெக்ட், அவங்கள நடத்த வேண்டிய முறை, அவங்கள நம்ம எந்த அளவுக்கு பாசத்தை கொட்டி அன்பை காட்டி தாளாட்டி சீராட்டி சோறுட்டி இல்லையா, எப்படியெல்லாம் நம்மள 2 பேருமே அதற்காய், தாயும் தகப்பனும் 2 பேருமே அதற்காக பிரயாசப்பட்டிருக்கிறார்கள் இல்லையா? அதற்காக தங்களுடைய வாழ்நாளை தொலைத்திருக்கிறாங்க இல்லையா? தங்களுடைய சில பேர் தன்னுடைய இளமையெல்லாம் பிள்ளைகளுக்காகவே தொலைத்திருக்காங்க இல்லையா? அப்ப முதுமையில் அவங்களை காக்க வேண்டும், அவர்களுக்கு செய்ய வேண்டியதான பணிவிடைகளை செய்ய வேண்டியது பிள்ளைகளுடைய கடமை. அது பிள்ளையா இருந்தாலும் சரி, மருமகளா இருந்தாலும் சரி, மருமகனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, மகனா இருந்தாலும் சரி, அவர்கள் செய்ய வேண்டிய கடமை அவர்களுக்கு என்ன செய்யணும்?
செய்தால்தான் என்ன கிடைக்குமா? வாழ்நாள், உன் வாழ்நாள் நீடித்து. இது எந்த வாழ்நாள்? இங்க பூமியில வாழக்கூடிய வாழ்நாள் நித்திய ஜீவனே என்று வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு கிடைக்க வேண்டிய நித்திய ஜீவன் இருக்கு இல்லையா, நிரந்தர வாழ்க்கைன்னு இருக்கு இல்லையா, அது தகப்பனையும் தாயையும் கைவிடாமல் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தையும் மரியாதை நம்ம கொடுத்தாதான் அதுல. இவங்க இதை செய்யலன்னு சொன்னா நம்ம கற்பனை மீறினு தான் ஆயிடும். இதை செய்யலன்னா கற்பனை மீறினு தான் ஆயிடும். அப்ப இதையெல்லாம் செய்யாமல் கொல்லாமல் அந்த காலத்துல, நோவாவின் காலத்துல, இந்த காலத்திலும் இருக்கு. இந்த காலத்துல நம்ம கண்கூடா பாக்குறோம். நோவா காலத்துலயாவது பேப்பர் கிடையாது, இந்த மாதிரி எதுவுமே செய்தி நமக்கு பரப்பக்கூடிய காரியங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் தேவனுக்கு எல்லாம் தெரியும், நோவாவுக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும். அதனால அவர் தேவன் என்ன சொல்றாரு அதை அப்படியே செய்தார். இன்னைக்கு நமக்கு வெளிப்படை எல்லாமே தெரியுது. இதை பார்க்கும்போது நமக்கே குத்தம், ஐயோ நாம எப்படி இருக்கோம் தெரியலையே, நாம இந்த மாதிரி இருக்கிறோமா, நாம நினைவுகள் எப்படி இருக்கா, இப்படி சொல்றவங்களை இப்படி எல்லாம் பேசுறாங்க, நாம அப்படி இருந்தா நம்மளையும் அப்படித்தானே பேசுறோம். அந்த உணர்வு இருக்குது. இன்னைக்கு அன்னைக்கு என்ன இல்லையா, உணரவே இல்லை, உணர்வு இல்லாத இருக்காங்க. அப்படிப்பட்ட அழிவிலிருந்து தங்களை பாதுகாத்த தேவனை அவர் கதவை திறந்து வெளியே விட்ட உடனே நோவாவின் மனதுல வந்தது ஒன்றே ஒன்று தான், உலகம் அல்ல. இந்த உலகம் எப்படி இருக்கு, எல்லாரும் எங்க போனாங்க, என்ன ஆனாங்க, இருக்கிறாங்களா, பிரேதங்கள் இருக்கா இல்லையா, நாரதா கொள்தா, எதையும் பார்க்கல, எதையும் பார்க்கல. அவர் ஒன்றே ஒன்று தான் பார்த்தார், தேவனை மட்டுமே பார்த்தார். ஆமென். இந்த அழிவிலிருந்து என்னை பாதுகாத்தார், என் குடும்பத்தை, என் மகனை, என் மனைவியை, என் மருமக்களை பாதுகாத்தார் என்று சொல்லி முதல்ல அவர் செய்தது என்ன, தேவனுக்கு ஒரு லட்சுமணன் அழகா பாட்டு பண்ணார், நன்றி பலி பீடம் கட்டுவேன். பாட்டு இருக்கா இல்லையா, நன்றி பலி பீடம். அந்த நன்றி பலி, அப்ப இது நன்றி பலி ஆராதனை, நன்றி நிறைந்த ஆராதனை, ஒரு ஸ்தோத்திர ஆராதனை. முதல் புதுப்பிக்கப்பட்ட உலகத்திலே நோவா செய்தது முதல் ஆராதனை என்ன, ஸ்தோத்திர, நன்றி செலுத்தக்கூடிய ஒரு ஆராதனை. அது என்ன செய்தாராம், அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிப்பிடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிப்பிடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். அதுல இருந்து ஒரு பீஸ் கூட எடுத்தாம சாப்பிட்டான் இல்லை, எல்லாத்தையும் தேவனுக்கு, தேவனுக்கு, எனக்கு ஜீவனை தந்தை, எனக்கு ஜீவனை தந்தை, என் மனைவிக்கு ஜீவனை தந்தை, என் பிள்ளைகளுக்கு ஜீவனை தந்தை, என் மருமக்களுக்கு ஜீவனை தந்தை, இத்தனை விதமான மிருகங்களை, காட்டு மிருகங்களை, நாட்டு மிருகங்களை, ஊரும் பிராணிகளை, ஆகாயத்து பறவைகளை காத்த தேவன். இத்தனை நாள் இவ்வளவு பெரிய மழையில, இவ்வளவு பெரிய வெள்ளத்துல, இப்ப அவங்க நிக்கிறது எங்க தெரியுமா, அந்த பேழை எங்க தெரியுமா நிக்குது, ஒரு பெரிய மலை மேல நிக்குது. எங்க நிக்குது, ஒரு பெரிய மலை மேல நிக்குது. அரராத் என்ற மலை என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். பெரிய, அங்கிருந்து கீழே விழுந்துருமோ என்ன, ஒரு பயமும் இல்லை. ஏன்னா இவ்வளவு பெரிய அழிவுல இருந்தே நம்மளை காத்திருக்கா, இந்த மலையில இருந்தா நம்மளை காக்க மாட்டாரு. இதுதான்ங்க தேவன் மேல் நமக்கு வைக்க வேண்டிய விசுவாசம், இதுதான் தேவன் மேல் நமக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கை. இவ்வளோ பெரிய அழிவுல இருந்து இப்ப எனக்கு இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா, உயிர் போகக்கூடிய நிலைமையில இருந்தே பாதுகாத்துட்டாரு, இனிமே என்னை எதுல இருந்து அவர் பாதுகாக்கணும் இல்ல, போன உயிரையே திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டாரு, அதை விட பெருசு வேற ஏதாவது இருக்கா? போனது தானே, போனா திரும்பி வருமா? அப்படி போனதே திரும்பி கொண்டு வந்து உள்ள வச்சுட்டு நீங்க பேச வச்சிருக்காரு, இதுக்கு மேல போக வேண்டியது. அதான் சொல்லுவாங்க, தலைக்கு மேல வெள்ளம், ஜான் போனா என்ன, முழம் போனா என்ன. தலைக்கு மேல வெள்ளம், ஜான் போனால் என்ன, முழம் போனால் என்ன, எவ்வளவு போனாலும் மூச்சு போச்சு தானே. அந்த மாதிரி எவ்வளவு பிரச்சனைகள் பவுலுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான், எவ்வளவு பிரச்சனைகள், மரண போராட்டங்கள் எவ்வளவு வந்தது. அவர் சொல்ற எத்தனையோ வந்தது, ஆனாலும் என் தேவனுடைய அன்பை விட்டு ஒன்றும் என்னை பிரிக்க மாட்டாது. வாசிக்கிறோமா இல்லையா, எங்க இருக்குது, ரோமர் 8வது அதிகாரம், ரோமர் 8வது அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். முப்பத்தைந்துல இருந்து வாசிங்க, ரோமர் 8:35 இருந்து வாசிங்க சீக்கிரம். ரோமன் chapter 8 verse 35 say, எந்நேரமும் கொல்லப்படுறோம்.
ஏதோ ஒரு நேரம் இல்ல, அவர் சொல்றாரு எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் அடிக்கப்படுகிற ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம், என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். என்னெல்லாம் வந்துச்சுன்னு சொல்றாரு, அத்தனை அவர் சொன்னதெல்லாம் அவருக்கு வந்தது, அவருடைய வாழ்க்கையில நடந்தது. ஒண்ணு கூட அவர் பொய்யா எழுதல. அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய சரீரத்திலே அனுபவித்ததை அவர் எழுதுகிறார். அனுபவித்ததைத்தான் அவர் எழுதுகின்றார். இன்னும் நிறைய இருக்கு. கல்லர்களால் வந்த மோசம், இவங்களால வந்த மோசம், அவங்களால வந்த மோசம், சமுத்திரத்தால வந்த மோசம், நிறைய காரியங்கள் அவர் சொல்றார். யார நம்பணும், அவங்களால வந்த மோசம், சொந்த ஜனங்களால வந்த மோசம் அப்படின்னு நிறைய காரியங்களை அவர் சொல்றார். ஆனாலும் எல்லாவற்றிலிருந்தும் என் தேவன் என்னை காத்தார். ஏன்னா எதற்காக என்னை தெரிந்து கொண்டார், அதற்காக நான் என்னை ஒப்பு கொடுத்தேன். ஆகவே அவர் என்னை நடத்தி கொண்டார். அவர் தைரியமா சொல்றார், என்னை உண்மை உள்ளவன் என்று இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினால் என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு, அந்த பொறுப்புக்கு நான் உண்மை உள்ளவனா இருக்கேன். அம்மே, நம்மளை நம்பி தானே ரட்சித்து இருக்கிறாரு. அவர் ரத்தத்தை நமக்காக கொடுத்திருக்காரு. நம்மளை நம்பி தானே. என்ன நம்பிக்கை? இந்த பிள்ளைங்க என் பிள்ளைங்களாகவே இருப்பாங்க, இந்த நம்பிக்கை தானே. என் ரத்தத்தையே கொடுத்து என் ஜீவனையே கொடுத்து இந்த பிள்ளைகளை மீட்கிறேன். இந்த பிள்ளைகள் என் பேச்சு கேட்பாங்க, என் வார்த்தைக்கு செவி கொடுப்பாங்க. இயேசு சொல்றாள், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்க, வேற யாருக்கும் அது செவி கொடுக்காது. அது என் சத்தத்தை மாத்திரம் அறிந்திருக்கிறது. அப்போ நாம தேவன் நம்மை எவ்விதமாக அவர் நேசிக்கிறார் என்பதை உணர்ந்துட்டோன்னு சொன்னா வேற எந்த சிந்தையும் இருக்காங்க. நோவா அதைத்தான் உணர்ந்தான், அவருடைய குடும்பமும் அதைத்தான், அந்த பிள்ளைகளும் அப்படிதான், மருமக்களும் அப்படித்தான், மனைவியும் அப்படிதான். தேவனை உணர்ந்தார்கள். அவருடைய அழிவிலிருந்து பாதுகாத்த விதத்தை தங்களுக்கு ஒவ்வொன்றாய் சொல்லிக் கொடுத்து இப்படியெல்லாம் நீங்க இருக்கணும், இப்படியெல்லாம் நீங்க செய்யணும், இதையெல்லாம் நீங்க செய்தா பாதுகாக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லி தேவன் சொன்ன ஆலோசனைகளை ஏற்று நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு டெய்லி வேத பாடம் தான் இல்லையா? டெய்லி வேத பாடம் தான் அவங்களுக்கு, டெய்லி ஆலோசனை. எப்ப இதை எப்படி செய், இதை எப்படி செய், இதை எப்படி, வேத பாடம் தான். அதை டெய்லி சொல்லி கொடுக்கறது தான் ரொட்டீன் வேலை. எல்லாவற்றையும் செய்தார். தேவன் அவர்களை பாதுகாத்தார். நாமும் அப்படித்தான் அவரை உண்மையாக இப்படி ஜீவிக்கிற இந்த காலத்திலும் நோவாவின் காலத்திலே நடந்ததை போல மனுஷகுமாரன் வரும் காலத்துல நடக்கும் என்று அப்படிப்பட்ட சூழ்நிலையில காலத்துல நாம் இருக்கிறோம். இப்போதும் அதே விதமான பாவங்கள் தான் இந்த பூமியிலே நிறைந்திருக்கிறது. அப்படிப்பட்டதான அழிவின் விளிம்பில இருக்கக்கூடிய இந்த பூமியில நாம் நோவாவை போல நீதியை சுவிசேஷத்தை பிரசங்கித்து தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அந்த ஆலோசனையின்படியே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாகி அந்த பேழைக்குள்ள, ஏற்கனவே பேழை ரெடி ஆயிடுச்சு, இந்த பேழைக்குள்ள நாம எப்படி இருக்கணும்? பத்திரமா இருக்கணும். ஏற்கனவே பேழை நமக்கு, இயேசு என்ற பேழை நமக்கு அவர் கொடுத்துட்டார் இல்லையா? அந்த பேழைக்குள்ளே நாம இருக்கணும். அவர் வந்து நம்மளை அழைத்து கொண்டு போகிற வரையிலும் இருக்கணும். அவரை விட்டு வெளியே நாம் வரக்கூடாது. அவரையே இப்போ பேழை இருந்தவங்க என்ன செய்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சினிமா பாட்டு, எஃப்எம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்டர்நெட்டு, டிவி, ரிமோட்டு ஏதாவது இருந்திருக்கும். ஷூ இருந்துச்சு வேணும். கோவில் போலன்னா யானை கிட்ட கொஞ்சம் போயிட்டு நிக்கலாம், பூனை கிட்ட கொஞ்சம் நேரம் விளையாடலாம் இல்ல?
நாய்கிட்ட கொஞ்ச நேரம் விளையாடலாம், புலிகிட்ட கூட விளையாடலாம், சிங்கங்கிட்ட கூட விளையாடலாம். எல்லாம் உள்ளதானே இருந்தது, பறவைகள் இருந்தது இல்லையா? 8 பேருக்கு சமைக்கிறதுக்கு என்ன ராத்திரின்னு ஃபுல்லா ஒரு நேரம் ஃபுல்லாவா சமைச்சுன்னு இருக்க போறாங்க? அது அங்க சமையலுக்கு கேஸ் இருந்துச்சா, கட்டை இருந்துச்சா, விறகு இருந்துச்சா, என்ன இருந்துச்சு? அப்படி ஏதாவது சமைக்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சா? அங்க தெரியல. ஆனாலும் சாப்பிட்டாங்க, இருந்தாங்க. ஆனால் நிச்சயமா தேவனுடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தி அந்த தேவ பிரசன்னத்திலேயே அந்த தேவனோடு கூட அவங்க உள்ள இருந்தாலும் அவர்களுக்குள்ளே தேவனும் தேவனுடைய ஆவியும் தேவனுடைய பிரசன்னமும் அவர்களுக்குள்ளும் அந்த பேழையை சுற்றிலும் பேழைக்குள்ளும் இருந்தது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். வெளியே அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலேயே தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தோம் நோவாவும் அவனுடைய குடும்பமும். இப்போ எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லையே, இப்ப எப்படி இருக்கலாம்? தூங்கலாமா? அப்படியே தூங்கினாலும் எவ்வளவு நாளைக்கு தூங்க முடியும்? எவ்வளவு நேரம் தூங்க முடியும்? எனக்கெல்லாம் மத்தியானம் 1 மணி நேரம் கொஞ்சம் படுத்தா ராத்திரிக்கு நான் 1 மணி வரலும் முடிச்சுன்னு இருக்கேன். இந்த ஒரு மணி நேரத்துக்கு நான் 3 மணி நேரம் முழிக்கணும். அது 1 மணி நேரம் சில நேரத்துல உடம்பு அப்படி கேட்கும், வேற வழி இல்லாம படுப்பேன். இல்லைன்னா ராத்திரி 1 மணி, உங்களுக்கு தெரியுமே மெசேஜ் வர உங்களுக்கு 12 மணிக்கு 1 மணிக்கு அப்படி திட்டுவாங்க எனக்கு சில பேர். இப்படி உடம்பு சரியில்லாத மனுஷன் இவ்வளவு நேரம் வச்சிருக்கதான தூக்கம் வர மாட்டேங்குது இல்லை. சரி, அந்த நேரத்துல எதையாவது செய்யலாம். குறைஞ்சது 12 மணி வரலாம் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான். அப்போ இந்த தேவனோடு சஞ்சரிக்கிற அந்த அனுபவம் வெளியே இருந்த போது மாத்திரமல்ல, அவருக்கு அந்த பழைக்குள்ள இருந்த பொழுதும். நம்ம வெளியே இருக்கிறோம், உலகத்துல வெளியே இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனாலும் நம்ம கிறிஸ்துவுக்கு உள்ளே இருக்கிறோம். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே, அந்த பிழையாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கிறோம். இதை உணர்ந்து அவருடைய அந்த பிரசன்னத்திலே, அவருடைய அந்த மகிமையிலே, அவருடைய வார்த்தையிலே, அவருடைய கட்டளைகளிலே அதையே நாம் தியானித்து 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 மற்றதெல்லாம் நடக்கும். ரொட்டீன் நம்முடைய சரீரத்தில் நடக்க வேண்டிய பசி அந்த இதை எல்லாம் வரும், அதெல்லாம் சாப்பிடலாம் கொள்ளலாம், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்தா சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் ஏதாவது இருக்கா என்ன? ஒன்றும் இல்லை. சாப்பிடலாம், தேவையானதை சாப்பிடலாம், தேவைக்கு மிஞ்சிதான் என்ன செய்யக்கூடாது. இதுக்கு உள்ள போற வரலாம் சாப்பிடலாம், இதுக்கு மேல வர வரலாம் சாப்பிடக்கூடாது இல்ல. சாப்பிடலாம், தப்பு இல்லை. அதாவது டாக்டர் சொல்லுவாங்க சாப்பிட்ற அளவு ஒரு 1/2 வயிறு சாப்பிட்டா போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணிக்கு இடம் வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஜீரண சக்தி கொடுக்கக்கூடிய திரவத்துக்கு கொஞ்சம் இடம் வைக்கணும். அப்பதான் என்ன ஆகும்? நல்ல ஆரோக்கியம் இருக்கும். நம்ம ஃபுல்லா டைட்டா ஃபுல்லா டிஃபன் பாக்ஸ்ல போட்டு நல்லா அமுக்கி, சில நேரத்துல டிஃபன் பாக்ஸ் திறமை ஏர் பிடிச்சிருக்கும், திறந்தா பட்டுன்னு எல்லாம் சதறும். ஸ்கூல் படிக்கும்போது இந்த நிகழ்ச்சி எல்லாம் நடந்தது. திறக்க முடியாம திறந்து மேலெல்லாம் போட்டுக்கிட்டு, ஏன்னா அப்படி போடும்பொழுது உள்ளுக்குள்ள கேஸ் இதுவாயிட்டு அந்த ஏர் டைட் ஆகும் பாத்திரங்க. அந்த மாதிரி சில பேருக்கு ஆனாலும் ஏப்பமும் சில நேரத்துல பார்த்துருக்கோம்ல, ஏப்பம் கூட வராது. வரதுக்கு அங்க இடமே இல்லை, கேஸுக்கே அங்க இடம் இல்லை. அப்புறம் என்ன செய்யுது? அது உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும். உலக பிரகாரமாகவே உடல் ஆரோக்கியத்தை அது கெடுக்கும். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க பசித்த பின் குசி. ஆனா சில பேர் அந்த நேரம் வந்துருச்சுன்னா, இப்போ காப்பி குடிக்கிறேன்னா அது பசி எடுக்குதோ இல்லையோ குடிச்சிடணும். பசி இருக்குதோ இல்லையோ அந்த நேரம் வந்துச்சுன்னா சாப்பிட்றணும். பசி இருக்குதே இல்லையே ஏதாவது போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னும் போது என்ன ஆகுது? சரீரம் நம்முடைய சில பேருக்கு சரீரம் பாதிக்கிறதுக்கு காரணமே அவர்கள் உணவை ஏற்றபடி சரீரம் ஏற்றுக்கொள்கிறபடி சாப்பிடாதனால. இதுக்கு தெரியும் எதை ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சில நேரத்துல நமக்கு புளிப்பா சாப்பிடணும்னு ஆசை இருக்கும். அது நம்ம ஆசை இல்லை, அந்த சரீரத்துக்கு அது தேவை. அந்த குறைஞ்சிருக்கு, ஏதோ ஒண்ணு அங்க குறைஞ்சிருக்கு, அது கேட்குது. சில நேரத்துல காரம் கேட்கும், சில நேரத்துல எதுவுமே கேட்காது. நம்ம இதே வயிறை எம்டியா போட சொல்லும். உண்மைக்கு சொல்றேன். சில நேரத்துல வயிறு, சில நேரத்துல நான் பார்த்திருக்கேன், ஃபாஸ்டிங் போடுற அன்னைக்கு தான் வயிறு ரொம்ப கத்தும். சொல்லிடுவேன்,
கொஞ்சம் அமைதியா இருக்கு, இன்னைக்கு ஒன்றும் போட மாட்டேன் உனக்கு. அது பிசாசு பண்ற வேலை. ஆனால் சரீரம் அதோடைய போக்கிலே நாம் சில காரியங்களை செய்வோம்னு சொன்னா, அதை தேவன் அப்படி கட்டமைத்து வைத்திருக்கு. அப்படி செய்யும் பொழுது நம்முடைய சரீரத்திலும் ஆரோக்கியம், நம்முடைய ஆவியிலும் ஆரோக்கியம், ஆத்மாவிலும் ஆரோக்கியம், சரீரத்திலும் ஆரோக்கியம் வேண்டும். இதை தேவன் முக்கியப்படுத்து. அப்போ இது ஒரு நன்றி, ஒரு ஸ்தோத்திரம் நிறைந்த ஒரு ஆராதனையை முதல் ஜலப்பிரளயத்துக்கு பிற்பாடு அந்த சீரமைக்கப்பட்ட அந்த உலகத்திலே நோவாவும் அவன் குடும்பத்தாரும் செய்தது ஒரு ஸ்தோத்திர பலி ஆராதனை, நன்றி பலி ஆராதனை. ஆமென். இதை நாம டெய்லி செய்யணும். ஏன்னா நம்மையும் கூட பெரிய அழிவிலிருந்து இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? மீட்டு உள்ள வச்சிருக்கிறார். வெளியே சில நேரத்துல நம்ம வெளியே வந்துடுறோம். நம்முடைய கண்ட்ரோலை விட்டு, கர்த்தருடைய கண்ட்ரோலை விட்டு, ஆவியானுடைய கண்ட்ரோலை விட்டு என்ன செய்யறோம்? நாம கதவை திறந்துட்டு வெளியே வர மாதிரி வந்துடுறோம். அதனால சில சிக்கல்கள்ல சிக்கிக்கிறோம். நோவா அதை செய்யல, நோவாவின் பிள்ளைகள் செய்யல, மனைவி செய்யல, மருமக்கள் செய்யல. அவர் அடைத்தார், அவர் திறக்கும் வரையும் காத்தார். அதே போலத்தான் இயேசு வரும் வரையிலும் நமக்கு பரிசுத்த ஆவியை போது கொடுத்திருக்கிறாரா, அவருக்குள்ளே நாம் நம்மை ஐக்கியப்படுத்தி அவரோடு இணைந்து அவருக்காய் காத்திருக்கும் பொழுது அவர் நம்மளை என்ன செய்வார்? கதவை திறக்கிற மாதிரி நம்மள இந்த பூமியில இருந்து, அழிவில இருந்து, இந்த அக்னி அழிவில இருந்து நம்மள என்ன செய்திருவார்? அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வருவதற்கு அடுத்த நிமிஷம் வருதுன்னு சொன்னா இந்த நிமிஷம், இல்ல அடுத்த நொடின்னு சொன்னா இந்த நொடி, கண்ணி மேற்கும் நேரம்னு தான் சொல்லப்படுகிறது. இந்த வருகை எப்படி இருக்கமா? கண்ணி அமைக்கிற நேரம். கிழக்கிலே மின்னல் தோன்றி மேற்கே வரைக்கும் சொல்றவன் அப்படி பட்டுன்னு போயிடும். மின்னல் நம்ம பாக்குறோமே, ரொம்ப நேரம் அப்படி இருக்குது, அப்படி பழிச்சுட்டு போயிடும். அதுக்கே எத்தனையோ பேர் என்ன ஆயிடுறாங்க? இறந்து போறாங்க அது பட்டு. அப்படி இயேசுவனுடைய வருகை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இது ரகசிய வருகை. அவருடையவர்களுக்காக நோவாவை போல, நோவாவின் மனைவியை போல, அவருடைய குமாரர்களை போல, அவருடைய மருமக்கள்களை போல இயேசுவனுடைய தேவனுடைய வார்த்தைக்கும் வசனத்திற்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து யாரெல்லாம் உண்மையாய் அப்படியே காத்திருக்கிறார்கள் அவர்களுக்காகத்தான் இயேசு அந்த இமை பொழுது என்ன செய்திருவாரு? கூட்டிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் பெரிய ஒரு அழிவு, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில ஒரு பெரிய மரண அழிவு. அதாவது அரகுர விசுவாசத்துல இருக்காங்க பாருங்க, ஏற்றுக்கொண்டும் ஏற்றுக்கொள்ளாமலும், அறிந்தும் அறியாமலும், தெரிந்தும் தெரியாமலும் அப்படி இருக்குது இல்லையா? கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லிட்டு கிருபையை போக்கடிச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் 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 ஒரு ஆசீர்வாதத்தை மாத்திரம் அனுபவிச்சுக்கிட்டு ஆண்டவரை மறந்துட்டு இப்படி ஓடிக்கிட்டு இருக்க கூட்டங்கள் இருக்கு இல்லையா? பொய்யாய் சத்தியங்களை சொல்லிக்கிட்டு, பொய்யாய் தீர்க்க தரிசனங்களை சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? அன்னைக்கு கர்த்தரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வே இல்லாமல் தங்கள் விருப்பப்படி தங்களை முக்கியப்படுத்தி, தங்களை முன்னிறுத்தி, தங்களுடைய ஷோவை போல ஆராதனையை நடத்திக்கிட்டு கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் செய்யறவங்க எல்லாரையும் அன்றைக்கு கர்த்தர் என்ன செய்வார்? ஆவியானவர் விட்டுடுவார். ஆவிய மனவாட்டியும் வாயின்றார்கள், கேட்கிறவனும் வாயின்பான் போல ரகசிய வரைகளில் இவங்க எல்லாம் விடப்பட்டு அவருக்குள் நோவாவை போல், நோவாவின் மனைவியை போல், பிள்ளைகளை போல், மருமக்களை போல் யாரெல்லாம் அவருடைய வார்த்தைக்கும் கட்டளைக்கும் கீழ்ப்படிந்து அவர் என்ன சொன்னார் அப்படியே அந்த ரொம்ப முக்கியம். அப்படியே செய்து முடித்தான். நமக்கும் கூட ஒவ்வொரு காரியத்தை அப்பப்போ என்ன செய்ய, வேத பாடத்தின் மூலமாக, வீட்டு கூட்டங்கள் மூலமாக, ஆராதனை நேரத்துல இன்னும் ஜெபிக்கும் பொழுது, தனியாய் ஜெபிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது சில காரியங்களெல்லாம் சொல்லிக்கிட்டு ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருக்கார் இல்லையா? இதையெல்லாம் நம்ம வீட்டுல இருந்தாலும் வெளியே இருந்தாலும், எங்க உறவுகள் வீட்டுக்கு போனா எங்க இருந்தாலும் நம்ம அவரோடு கூட நாம் வாழ்வோம் என்று சொன்னார். ஏன்னா எங்க இருக்கும் போது எப்போ அவருடைய வருகை இருக்குன்னு நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது நம்ம அவருடைய வருகை இருக்குன்னு நமக்கு தெரியும். அது எப்படி இருந்தாலும் நாம் எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். அதை செய்கிறவர் பரிசுத்த ஆவியான நம்மளை ஆயத்தத்தோடு வைத்துக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியான அதற்கான காரியத்தை நமக்குள்ளே செய்து கொண்டிருக்கிறார். அவர் தாமாக எதுவும் செய்யாமல் இயேசு கிறிஸ்துவினிடத்துல கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் நமக்குள்ளே அவர் செய்து கொண்டு வருகிறார். ஆகவே இந்த ஆராதனை ஒரு நன்றி, நம்ம டெய்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஒரு ஆராதனை செய்யணும்.
டெய்லி அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி நன்றி சொல்லி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும். ஏன்னா வரக்கூடிய அழிவிலிருந்து நம்மளை பாதுகாப்பதற்காகவே ஒரு பாதுகாப்பான ஒரு பெட்டகமாகி இயேசுவை நமக்கு அவர் ஆல்ரெடி கொடுத்துட்டார். நம்மளை செய்ய சொல்லலை. செய்ய சொன்னாலும் நம்மளால செய்ய முடியாது. நம்ம செய்கிறதெல்லாம் எப்படி இருக்கிறது பாருங்க, நம்மள மாதிரி தான் இருக்கும். அதனால நாமும் இயேசுவை போல, நம்முடையவர்களும் இயேசுவை போல அதை நமக்கு உணர்த்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் உணர்த்தும் பொழுது உணர்வடைந்து ஒவ்வொரு காரியத்திற்கு நாம் சில விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது தப்பு வந்துடும். தப்பே வராதுன்னு சொல்ல முடியாது, தப்பு வந்துடும். ஆனா ஆவியானவர் அவரோடு தொடர்புக்குன்னா உடனே உணர்த்துவார். ஒரு முறை நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும் பொழுது ஒரு இந்த கையில பேக் இருக்கு, வெயிட்டா இருக்கு. ஒரு சகோதரர் பிரைஸ்லாண்டா, நான் இந்த கையில பேக் இருக்கேன்னு இந்த கையில நான் இந்த கையை எடுத்துட்டேன். கர்த்தர் உடனே என்னை கண்டிச்சார். அவங்க ரைட் எடுக்கிறாங்க, நீ லெஃப்ட் எடுக்கிறியா? நான் சொன்னேன் கையில எதுவும் சொல்ல. மரியாதை குறைவு தானே, உலகப்படி நினைப்பாங்கல்ல, பாஸ்ட் என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இருந்தாலும் தெரியுது இந்த கையில எது இருக்கிறதுனால எப்படி. ஆனாலும் கர்த்தர் கண்டித்தார், இனிமே நான் செய்ய மாட்டேவா, மன்னிச்சு. ஆனா திரும்பி இன்னொரு முறை அதே மாதிரி சூழ்நிலை, என்ன அறியாமல் கையில இந்த எப்போ பெரும்பாலும் இந்த கையில இருந்ததுனால இப்படி மறுபடியும் அவர் உணர்த்துல எனக்கே வந்துட்டு ஞாபகம் வந்துட்டு, சாரி 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 சொல்லிடணுமா வேண்டாமா? உடனே அவருக்கு தான். ஏனென்றால் அவர் தான் நம்மை முழுமையாய் அறிந்தவர். நம்ம கிட்ட எங்கெங்கெல்லாம் அழுக்கு இருக்கின்றத முழுமையாக அறிந்தவர். எங்கெல்லாம் எதெல்லாம் பாவம் மாம்சம் ஒட்டி இருக்கின்றத, எதிலெல்லாம் மாம்சம் ஒட்டி இருக்கின்ற பாவம் வந்து வரக்கூடிய வாசலா இருக்க என்பதை நம்மை விட அதிகமாய் முழுமையாய் அறிந்தவர் அவர். ஆகவே நோவா முதல்ல செய்தது, போன வாரம் பார்த்தது ஒரு சாட்சி. எல்லார் முன்னாலும் ஒரு சாட்சியான ஒரு காரியமாய் அவர் வாழ்ந்து அது ஒரு சாட்சியான ஆராதனையாகவே இருந்தது. இப்ப நம்ம பார்க்கறது ஒரு புதிய உலகம் என்று சொல்ல வேண்டும். புதிதாக சீரமைக்கப்பட்ட ஒரு உலகம். வேறு யாரும் இல்லை, இவங்க தான். இவங்க மூலமா தான் இனிமே உலகம் ஒரு பெரிய காரியத்தை மறுபடியும் சொல்றாரு, பழுகி பெருகுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆதாமுக்கு சொன்ன மாதிரி, ஏவாளுக்கு சொன்ன மாதிரி மறுபடியும் என்ன சொல்றாரு இங்க, பழுகி பெருகுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு ஆசீர்வாதத்தை, அழிவிலிருந்து ஒரு பெரிய பாதுகாப்பு, அழிவிலிருந்து ஜீவரட்சணை செய்தவருக்கு உலகத்தை பார்க்கல, வெளியே வந்து முதல் பார்த்தது கர்த்தர். அவருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்து அந்த நன்றி பலியை, அந்த ஸ்தோத்திர பலியை, அந்த நன்றி பலி ஆராதனை, இந்த ஸ்தோத்திர பலி ஆராதனையை செலுத்தினதை போல நாம் நித்தமும் இதை நாம் செய்ய வேண்டும். இதை நாம் செய்யும்போது தேவன் இப்ப நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான், நன்றி உள்ளவங்களா இருக்கோமா? அவர் சிந்தின ரத்தத்திற்கு, அவர் பட்ட பாடுகளுக்கு, அவர் ஏற்றுக்கொண்ட சிலுவைக்கு, அவர் ஏற்றுக்கொண்ட தழும்புகளுக்கு, ஏற்றுக்கொண்ட ஆணிக்கு, அவர் ஏற்றுக்கொண்ட முன்மடிக்கு, விழாவிலே ஏற்றுக்கொண்ட ஈட்டிக்கு, கசையடிக்கு, நமக்காக தானே. அதற்கு நாம் நன்றியுள்ளவர்களா இருந்து பவுல் சொல்வதை போல அவருடைய அன்பை விட்டு எதுவுமே என்னை பிரிக்க முடியாது சொல்றாருல. பசியா இருந்தேன், ஆகமா இருந்தேன், எல்லாம் வந்துச்சு இல்ல அவருக்கு, சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, அப்படிப்பட்ட நெருக்கடி எல்லாம் வந்தது. இன்னும் சில நேரத்துல துணி இல்லாம, அப்படிப்பட்ட நெருக்கடி எல்லாம் வந்தது. ஆனாலும் எந்த சூழ்நிலையிலும் ஏன்பா என்னை விட்டு அப்படின்னு கேட்கல. மாறாக எல்லாம் நன்மைக்கு, தேவன் எதை செய்தாலும் நன்மைக்காகவே செய்வார் அப்படின்றத உணர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் சொன்னது ஒன்னே ஒன்று, அவருடைய அன்பை விட்டு எதுவுமே நம்மளே பிரிக்க முடியாது. அதேதான் இயேசுவினுடைய அன்பை நாமும் உணர்ந்திருக்கிறோம். அந்த அன்பை விட்டு எதுவுமே நம்மை பிரிக்க முடியாது. எந்த காரியம் நம்மளை பிரிக்க முடியாது. எந்த துக்கமான காரியங்களோ, சந்தோஷமான காரியங்களோ, அவமானமான காரியங்களோ, நிந்தையான காரியங்களோ எதுவுமே அது என்ன செய்யாது, நம்மளை பிரிக்க முடியாது. ஏனென்றால் தேவனுடைய அன்பு எல்லாவற்றை காட்டிலும் மேலானது. அது பெரும் மதிப்பிற்குரியது. அதனுடைய மதிப்பை நாம் அளவிடவே முடியாது. அதற்காக நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கலன்னா கூட நாம செய்யணும்.
இங்க நோவாவுக்கு கர்த்தர் சொல்லப்பா நீ வெளியே வந்தோடனே இதெல்லாம் எனக்கு பலி செலுத்துன்னு கர்த்தர் சொன்னாரா? அப்படி சொல்லியிருந்தா எழுதப்பட்டிருக்கும். ஆனா சொல்லல. அது நோவாவினுடைய மனதிலே தோன்றின நன்றி. அப்ப யாரும் கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்கக்கூடாது. ஊழியக்காரனுக்கு ஒரு சத்தம், ஒரு வார்த்தை வருதா நமக்கு உடனே ஆமென் அல்லேலூயான்னு சொல்றதுல வெட்கமே படக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், பிரசங்கம் கேட்கிறோம், போதகத்தை கேட்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை வருதுன்னா உடனே அவருக்கு ஒரு தேங்க்யூ டேடி, இல்ல தேங்க்யூ ஜீசஸ், இல்ல ஆமென் அல்லேலூயா ஏதோ ஒண்ணு சொல்லி அவருக்கு உடனே நன்றியை தெரிவிக்கும் பொழுது அதுலதான் அவர் ரொம்ப பெரியப்படுறார். அதுல இருக்கிற சந்தோஷம் அவருக்கு வேற எதுலயும் இல்லை. என் பிள்ளைகள் உடனே, அதாவது அந்த உணர்வு இருக்கிறதே, அந்த உணர்வை தான். ஏன்னா இந்த காலகட்டத்திலும் அதே போல உணர்வு இல்லாமல் போகும், இருதயத்துல உணர்வு இல்லாதவர்களா இருப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த உணர்வில்லாத இருதயம் உள்ளவர்களா நாம் இருக்கக்கூடாது என்றால் அந்த உணர்வை கொடுக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவருக்குள்ளும் அபிஷேகத்துக்குள்ளும் நாம நிறைந்து எப்போ அவரோடு கூட தொடர்பு கொண்டு எப்போதும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நன்றி பலிகளில் ஒவ்வொரு காரியத்தையும் செய்துகிட்டே இருக்கும். ஒரு நல்ல சமையல் செஞ்சுட்டோமா, ஆண்டவரே தேங்க்ஸ், இப்படி செய்ய செய்வித்தேன், எல்லாம் நல்ல முடிஞ்சுட்டா, நல்லா ஆயிட்டா, ஆண்டவரே நமக்கு ஒரு தேங்க்ஸ். அன்னைக்கு ஸ்வீட் பண்ணேன், நக்கி கூட பார்க்கல, ஆனா உங்ககிட்ட தான் கேட்டேன், நல்லா இருந்துச்சா? அது உங்களுக்கு தான் தெரியும். உண்மைக்கு ஒண்ணு அது அவ்வளவு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகல இல்லையா? போயிட்டு மேடம், அது நம்முடைய பலன் இல்லை, கர்த்தருடைய கிருபை. அதை பார்க்கிறார் அவர். நாம் அதற்கு அவர்கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே தான் செய்யறோம். சில விஷயங்களை செய்யும் போது அந்த சமையலா இருந்தாலும் சரி, பிரசங்கமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அவருடைய காரியத்தை அவரை நினைச்சுக்கிட்டே காரியத்தை வண்டியை ஓட்டணுமா, நம்ம வண்டி எப்படி ஓடணுமோ அப்படி ஸ்மூத்தா ஓடும். அது எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்குமோ அவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும், எவ்வளவு இனிமையா இருக்குமோ அவ்வளவு இனிமையாகும். நேர்த்தியான அதை செக் பண்ண வேண்டிய அவசியமே இருக்கா? செக் பண்ண வேண்டிய அவசியமே இருக்கா? ஆகவே நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் எந்த சூழ்நிலையிலும் நன்றி மறந்தவனாகவோ நன்றி மறந்தவளாகவோ இருக்கக்கூடாது. தினந்தோறும் இந்த நன்றி பலி பீடத்தை, இந்த நன்றி பலி ஆராதனை, ஸ்தோத்திர பலி ஆராதனை உமக்கு நான் இரவும் பகலும் நான் செலுத்தி உமது நாமத்தை நான் மகிமைப்படுத்த எனக்கு உதவி செய்யும். அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தாரும். ஆமாண்டவரே, இந்த கடைசி காலத்துல ஜீவிக்கிறதான எங்களுக்கு எனக்கு எப்போதும் உம்மோடு கூட இணைந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தி அழிந்து போகக்கூடிய அழிவின் விளிம்பிலே இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே இருந்து நீர் ஆயத்தம் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்தலத்திலே வந்து சேர்வதற்கு, நீர் அழைத்து கொண்டு போகக்கூடிய அந்த காலகட்டம் வரையிலும் இந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே இயேசுவின் நாமத்தினாலே நான் மறைந்து ஜீவித்து உமது நாமத்தை நான் மகிமைப்படுத்த நன்றி பலியை தினந்தோறும் நான் செலுத்த, நன்றி பலி ஆராதனை, ஸ்தோத்திர பலி ஆராதனை தினந்தோறும் உமக்கு ஏறெடுக்க அது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நீர் என்னை அபிதமாய் நடத்துங்க, என்னை நடத்துங்க, உமது பிள்ளைகளை நடத்துங்க, குடும்பத்தை நடத்துங்க, ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளை நடத்துங்க, என்னை பார்க்க போகிற பிள்ளைகளும் அபிதமாய் நடத்துங்க. எல்லோரும் ஆண்டவர் இந்த கடைசி அழிவின் விளிம்பில் இருக்கிற இந்த உலகத்திலே எல்லோரும் பிழையாகிய கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்திருந்து நம்முடைய ஆவிலே நிறைந்து இப்படிப்பட்டதான ஒரு கிருபை நீர் கொடுத்திருக்கிறீர் என்ற அந்த நன்றியை உணர்ந்து நன்றி நிறைந்த உணர்வோடு நம்மை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தந்து எங்களை நீர் உமது பரிசுத்த ஆவியினாலே தொடர்ந்து எங்களை நடத்தி வரைக்கு நேராக ஆயத்தப்பட உதவி செய்ய வேண்டும். அருமை ரட்சகரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் விளையேற பெற்ற நாமத்தில் செபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் அபிதமாய் செய்தபடினாலும் செய்ய போகிறபடினால் மறை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். குமாரனாகிய கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். பரிசுத்த ஆவியானவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். என் ஆத்துமாவே முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட இதுவரைக்கும் மட்டும் தங்கி தரிப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless. Praise the Lord. Praise the Lord.